ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த நியூஸ்ல இந்த டவுரி இஷ்யூஸ் வந்து ஏகப்பட்டது வந்துட்டே இருக்குங்க. காலம் ரொம்பவே மாறிப்போச்சு. அந்த காலத்துல தான் டவுரி எல்லாம் வச்சு பிரச்சனைலாம் நடக்கும். இப்பலாம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிலாம் இருக்கவே முடியலைங்க. இப்போதான் இந்த இஷ்யூஸ் வந்து அதிகமா காதுல விழுற மாரி இருக்கு. என்னதான் பெண்கள் எல்லாம் நல்லா படிச்சு தைரியமா இருந்து வீட்ல இருந்து வெளிய வந்து நெறைய விஷயங்கள் வந்து சாதிச்சாலுமே, இந்த ஒரு விஷயத்துல இருந்து வந்துட்டு வெளிய வரவே முடியாம தாங்க இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் உயிர தானே ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டா, அச்சச்சோ! இந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் சொல்லி வளர்த்துருக்கலாம். என்ன இப்படி பண்ணிருச்சு இந்த பொண்ணு? வாழறதுக்கு தைரியம் இல்லையா? அப்படியெல்லாம் நம்ம ப்ளேம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம். அதே பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வந்து தனியா வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்தா, இந்த சொசைட்டி அவங்கள நிம்மதியா இருக்க விடுமா சொல்லுங்க? புருஷன்கிட்டயும், மாமியார், மாமனார்ட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியலையா? இதெல்லாம் என்ன பொண்ணு அப்படின்னு தானே பேசுறதுக்கு இந்த சொசைட்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கு. தப்பா ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம், அச்சச்சோ! இப்படி நடந்துருச்சே அப்படின்னு கவலைப்படுற நம்ப, இந்த கௌரவம் கௌரவம்னு சொல்லி இன்னுமே பார்த்துக்கிட்டு பல பெண்களோட லைஃப இதே மாதிரி வந்து அழிச்சுக்கிட்டே தாங்க இருக்கோம்.